கிறிஸ்துவில் பிரியமான உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஆண்டவர் சந்திக்க பாராட்டின அன்பிற்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடிய காலங்கள், இரு சூழப்பட்ட ஒரு நேரங்கள், ஆனாலும் கர்த்தர் தம்முடைய மகிமையும் பலத்த எழுப்புதலையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலங்கள். அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை என்றால், அவருடைய இதயத்துக்கு ஏற்றாற் போல ஜெபிக்கிற மனுஷனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடி பார்த்த எல்லா இடங்களும் அவருக்கு பெரிய ஏமாற்றம் மட்டும்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நீங்க தற்செயலாய் பார்க்கல, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி ஆண்டவரின் செய்தியை உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். நான் மனசார நம்புறேன். இந்த செய்தியை பார்க்க நீங்கள் விசேஷித்த அழைப்பினால் அழைக்கப்பட்ட கூட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் பரத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஜெப அழைப்பினால் அழைக்கப்பட்ட கூட்டங்கள். நீங்க ஒரு சிறந்த மன்றாட்டு வீரனாய் மாற வேண்டும் என்பது என் இதயத்தின் இயக்கம், என்னுடைய ஜெபமும். இந்த அருமையான வேளையில ஜெபிக்கிற மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்கு கவனிங்க. முதலாவது, ஜெபிக்கிற மனுஷனுடைய இருதயம் ஜெப அனல் உள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். ஜெப அனல், ஜெப அனல். அவன் எப்போதுமே சோர்ந்து போக மாட்டாங்க. அந்த உள்ளத்துல அந்த தீ எப்போதுமே கொழுந்து விட்டு எரியும். இன்னைக்கு நிறைய மனுஷனுடைய வாழ்க்கை என்னன்னா, சில காலங்கள் ஜெபம் பண்ணுவாங்க, சில காலங்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை, போராட்டம், பாடு வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்துவார்கள். அதான் தாவீது சொல்வாரு, சங்கீதம் 39:3 எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 39:3 வாசிக்க நம்ம கேட்போம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, என் நாவினால் விண்ணப்பம் செய்வேன். அந்த உள்ளத்தில் வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஜெப அனல். ஜெபிக்கிறவன் உள்ள எப்படின்னா, கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு நெருப்பை போல அவனுக்குள்ள வைக்கப்பட்ட ஜெப அனல் இருக்கணும். அப்படியாப்பட்ட மனுஷன்தான் இரவும் பகலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்து ஜெபிக்கிற மனுஷனாய் அவன் காணப்படுவான். ஆண்டவர் சொன்னார்ல, எப்போதுமே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. இன்னைக்கு என்னன்னா, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அநேக தருணம் உண்டு. இன்னும் சொல்ல போனால், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக முடியாத அளவுக்கு நமக்கு பாடுகளும் வேதனைகளும் நிந்தைகளும் கண்டிப்பாய் வரும். இதுக்கு மத்தியில இந்த ஜெப அழைப்புள்ள மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் இதயம் எப்படி இருக்குன்னா, எப்போதுமே அவன் ஜெப ஆவி, அவனுக்குள்ள வைக்கப்பட்ட ஜெப கிருபை கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு அனுபவமாய் அவன் இதயம் கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, அவன் ஜெபத்தை நிறுத்த மாட்டாங்க. அவன் வாழ்க்கை முழுக்க முழுக்க பார்க்கும்போது ஜெபம் மட்டும்தான் அவனுக்கு பெரிய காரியமா இருக்கும். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது யாருமே தொட முடியாத அளவுக்கு ஜெபத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் தொட்டவர் என் இயேசு. இந்த ஒரு வார்த்தையை நான் பல இடங்கள்ல பல முறை பேசுவேன். ஏனென்றால் அவரை போல ஜெபித்தவங்க யாருமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு ஜெப அனல் உள்ள இருதயம் படைத்தவர் என் இயேசு. எல்லா சூழலும் ஜெபித்து பழகினார். அவர் ஜெபத்தில் சோர்ந்து போகல, ஜெபத்தில் தள்ளாடி நிற்கல. அவருடைய இருதயம் எப்போதுமே ஜெபத்துக்காக வாஞ்சையும் ஜெபத்துக்காக ஒரு தாகத்தையும் கொண்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். சொல்ல போனால், குத்துயிரும் கொலையுருமா இருக்கிற கல்வாரி சிலுவையில அவர் ஜெபிப்பதை அங்க பார்க்க முடியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறான், பிதாவே மன்னியும். அந்த ஜெபத்தை கவனிச்சிங்களா? எப்படியாப்பட்ட ஒரு அனல் அவர் உள்ளத்தில் இருந்தால் அந்த ஜெப வாழ்க்கையை செய்திருப்பார். அவருடைய வாழ்க்கை முழுக்க பார்க்கும்போது பேச்சு ஜெபமாய் மாறியது, அவருடைய சுவாசம் ஜெபமாய் மாறியது, அவருடைய எண்ணங்கள் ஜெபமாய் மாறியது, அவருடைய ஏக்கங்கள் ஜெபமாய் மாறியது. காரணம்,
அவர் எப்போதுமே ஜெபிக்கிற மனுஷனாய், ஜெப மனிதனாய் வெளிப்பட்டார். அதனால்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் காலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், ரா முழுவதும் ஜெபித்தார். இப்படி பல ஜெபத்துக்கு அவரை எடுத்து காட்டி நம்ம பேசக்கூடும். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தால் உன் இதயம் எப்போதுமே சோர்ந்து போகாமல் ஜெப அனல் உள்ள இருதயமாய் உன் இருதயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட உள்ளத்திலிருந்து பிறக்கிற அந்த ஜெபந்தான் அனல் உள்ள ஜெபமாய் பிதாவின் சமூகத்துக்கு போய் ஆண்டோடைய கரத்தை அசைத்து தேசத்தில் பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வரும். சோர்ந்து போற மனுஷனுடைய வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல ஜீவன் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் சோர்ந்து போய் ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில, இல்ல தள்ளாடி ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில, இல்ல ஏனத்தானா ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்காது. இந்த ஜீவன் இல்லாத ஜெபங்கள் தேசத்தில் பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வராது. இன்னும் சொல்லப்போனால் சத்ருவின் ராஜ்யத்துக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. ஜெபிக்கிற மனுஷனே, உன் இதயம் ஜெப அனல் உள்ள இருதயமாய் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, ஜெபிக்கிற மனுஷனுடைய இதயம் எப்படியாப்பட்ட இதயமா இருக்க வேண்டுமானால், பாரம் கொண்ட தேசத்துக்காக பாரம் கொண்ட ஜெபபாரம் கொண்ட இதயமாய் அந்த மனுஷனுடைய இதயம் காணப்படும். நான் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, பாரமில்லாத ஜெபம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. பாரமில்லாத ஜெபம் உயிரற்ற ஜெபங்கள். ஜெபிக்கிற மனுஷன் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவன் பேச்சு, அவன் வாழ்க்கை, அவன் மூச்சு, அவன் பிரசங்கம் முழுக்க முழுக்க அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களின் பேர்ல அக்கறையும் பாரத்தையும் கொண்டிருக்குங்க. அவனை பேச விட்டு நான் சொல்லுவான், ஆண்டோடைய பாரத்தை குறித்து அவன் பேசி கொண்டிருப்பான். அழிந்து போகின்ற மக்களை குறித்து அவன் பேசி கொண்டிருப்பான். ஏன் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷனுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா, பாரம் கொண்ட இருதயம். பாரம் கொண்ட இருதயம். நெகேமியா எடுத்து வாசித்து பாருங்க. நெகேமியா 1:4 நாம் வாசிக்க கேட்போம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அரச சபையில் நல்ல ஒரு வேலை. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனா யூதரின் செய்தியும் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியும் நெகேமியா கேட்டபோது அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த பாரத்தை பாருங்க. இந்த பாரம்தான் நெகேமியாவை செயல்பட வைத்தது. இந்த பாரம்தான் நெகேமியாவுக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை உருவாக்கியது. பாரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. பாரம் கொண்ட மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் தம்முடைய கிரியையும் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபிக்கிற மனுஷன் உள்ளம் எப்போதுமே ஆத்து மக்களுக்காக பாரம் கொண்ட இதயமாக அந்த இதயம் கண்டிப்பா இருக்குங்க. வேதம் சொல்லுது, இந்த புறாக்களை குறித்து வேதம் சொல்லுது, இந்த புறா என்ன செய்யணும், கண்மலையின் வெடிப்பில் உட்கார்ந்து அது கூவிக்கொண்டே இருக்குமா, புலம்பிக் கொண்டே இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனும் தன் தேசத்துக்காக அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்துக்காக எப்போதுமே பாரம் கொண்டு அவன் புலம்பிக் கொண்டே இருப்பான். என் தேசம் மீட்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், எப்படியாகிலும் என் ஜனங்கள், எப்படியாகிலும் என் தேசங்கள் எழுப்புதலை காண வேண்டும், ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று அந்த பாரம் கொண்ட இதயம் புலம்பிக் கொண்டே இருக்கும். நீங்க வேதம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, பாரம் கொண்ட உள்ளத்தில் ஜெபித்த கூட்டம்தான் எக்கச்சக்கமா இருக்கும். எரேமியா பாருங்க, அழகா சொல்லுவான், என் ஜனமாகிய குமாரத்தி சிறைப்பட்டு போன நிமித்தமாய் இரவும் பகலும் அழுவேன் என்று அங்க எரேமியா புலம்புவதை பார்க்க முடியும். காலமே எழும்பி இதயத்தை தண்ணீரை போல தேவ சமூகத்தில் ஊத்த வேண்டும் என்று
எரேமியா புலம்பல் எழுதப்பட்டிருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுடைய இதயம் இப்படிதான் இருக்கணும். தேசத்துக்காக இதயத்தை தேவ சமத்தை உருக்கி ஊத்தக்கூடிய மனுஷனாய் அவன் காணப்படுவாங்க. எப்போதுமே அந்த ஜனத்தின் மேல் வைக்கப்பட்ட பாரம் குறையாது. அவனுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, அழுது ஜெபம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாரம் என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காய் அவன் என்ன ஏக்கமெல்லாம் அந்த பாரம் மேற்கொண்டிருக்கபடியால் அவன் வாயின் வார்த்தையெல்லாம் ஜெபமாய் மாறுங்க. மக்களை காணும் போதெல்லாம், பாவம் செய்கிற மக்களை காணும் போதெல்லாம், அநியாயத்தை காணும் போதெல்லாம், தேசத்தின் அருவருப்பை காணும் போதெல்லாம், தேசத்தின் பாவங்களை காணும் போதெல்லாம் இதயம் பாதிக்கப்பட்டு அந்த பாரத்தில் புலம்பி ஜெபிக்கிற மனுஷனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட இதயம் உள்ள மனுஷனாய் ஜெபிக்கிறவன் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு பார்க்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? வாயின் சவுண்டு உண்டு, மைக்கை கிட்ட வச்சு ரொம்ப சவுண்டா ஜெபிக்கிற கூட்டம் உண்டு. ஆனா உடைக்கப்பட்ட உள்ளத்துல, பாரம் கொண்ட இதயத்துல, சொல்லப்போனா நொறுக்கப்பட்ட உள்ளத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி கதறுகின்ற கூட்டங்கள் மிக குறைவு. ஏன் நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய சிங்காசனத்தில் அசைக்க முடியும்னா, நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, பாரமுள்ள இதயத்தில் புலம்பி ஜெபிக்கின்ற ஜெபமா இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிச்சயமாகவே அது அசைய பண்ணும். நீங்க யோசித்து பாருங்க, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு? ஏதோ கடமைக்காக நம்ம ஜெபிக்கிற கூட்டமா இருந்தால், மற்றவங்க பார்க்கிறாங்களே என்பதற்காக ஜெபிக்கின்ற கூட்டமாக இருந்தால், நான் சொல்ல முடியும், உங்க ஜெபங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும், எந்த ஒரு பாதிப்பையும், எந்த ஒரு தாக்கத்தையும் நிச்சயமா ஏற்படுத்தாது. உள்ளம் கலங்கி நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்க ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம், தேவனே என் ஜனத்தை மீட்டெடும், என் தேசத்தை சந்தியும், என் வாலிபனை சந்தியும், என் வாலிப மகளை சந்தியும் என்று உங்க உள்ளம் கதற ஆரம்பிக்கும். எலியா கருமேல் பர்வதத்துடைய சிகரத்தின் மேல ஏறி தன் முகம் முழங்கால் பட குனிந்து கர்ப்ப வேதனையோடு ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் விளைவால் எழும்பிய மேகம்தான் அந்த தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. நான் என்னைக்கு சொல்றேன், பாரம் கொண்ட இதயத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கின்ற அந்த எழுப்பின் மேகத்தை காண முடியும், கண்டிப்பா பார்க்க முடியும். உங்க கண்ணீர் தேவ சமூகத்தை விழ ஆரம்பிக்கும் போது தேசத்தில் பெரிய மாற்றம் நிச்சயமாய் உண்டாகும். கற்பாறையானது உடைக்கப்பட்டால் ஊற்று புறப்படும். அதே போல நம்முடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டால் கண்ணீர் புறப்பட்டு வரும். இந்த கண்ணீர் தேவ சமூகத்தை விழ ஆரம்பிக்கும் போது தேசத்துக்கு வேண்டிய சேமத்தையும், தேசத்துக்கு வேண்டிய சமாதானத்தையும், தேசத்துக்கு வேண்டிய மறுரூபத்தையும் அது கொண்டு வருங்க. அவ்வளவுதான், ரகசியமே அதான். நீங்க கண்ணீரோடு உடைக்கப்பட்ட உள்ளத்தை ஜெபம் பண்ணி பாருங்க, தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நம்முடைய தேசம் யோசித்து பாருங்க, சுத்தம் பண்ணப்படாத தேசம், இரத்த கரைகள் படிந்த தேசம், பாவத்தின் வல்லமைகள் மூடப்பட்ட தேசம். இந்த தேசத்துல நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நம்ம எதிர்பார்க்கின்ற மேன்மையான எழுப்புதலை நம்ம பாரம் கொண்ட உள்ளத்தை ஜெபிக்கும் போதுதான் அந்த காரியத்தை பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், ஜெபிக்கிற மனுஷனுடைய உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளமா இருக்க வேண்டுமானால், அந்த உள்ளம் ஜெப கரிசனையால் நிறைந்திருக்கும். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9ஐயும் 10ஐயும் வாசிக்க நம்ம கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடுவோம். நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். இங்கு மோசே தன்னுடைய ஜனத்தின் மேல் கரிசனை கொண்டவனாய், கரிசனை உள்ளத்தை கொண்டவனாய் ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிறத பார்க்க முடியுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசே
நீ விலகி போயிடு, உன்னை பெரிய ஜாதியாக்கி இந்த ஜனத்துக்கு கொடுப்பேன்னு சொன்ன இடத்துக்கு நான் உன்னையும் உன் சங்கதியும் கொண்டு போறேன்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அது பெரிய காரியமாக மோசேக்கு தெரியலங்க. அவனை பொறுத்த வரையிலும் ஜனத்தின் மேல் கொண்ட கரிசனையை ஜெபமாய் மாற்றி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தொடர்ந்து நிற்கிறான் பாருங்க. கடைசி வரை விட மாட்டான். இல்ல ஆண்டவரே நீங்க இறங்குங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் எங்க, ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளும் சொல்லி தொடர்ச்சியாய் மன்றாடி நிற்கிற மனிதனாக அங்க மோசே வெளிப்படுவார். காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள வைக்கப்பட்ட கரிசனை கொண்ட உள்ளம், ஜப கரிசனை கொண்ட உள்ளம். இன்னைக்கு கரிசனை அற்ற உள்ளத்தை பார்க்க முடியுது. எந்த கரிசனையும் இல்லை. தேசம் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருக்கேனா, சுயநலம் கொண்ட உள்ளமாய் இன்னைக்கு நிறைய மனுஷனுடைய உள்ளங்கள் மாறிக்கொண்டிருக்கு. இன்னும் பெரிய வேதனையான காரியம் என்னன்னா, தேசத்துக்காய் திறப்பில் நிற்க வேண்டிய மனுஷன், இல்ல தேசத்துக்காய் பரிந்து பேசக்கூடிய எத்தனையோ ஜெப மனுஷன் கூட சுயநலம் கொண்ட உள்ளம் கொண்ட மனுஷனாய் இன்னைக்கு மாறிக்கொண்டிருப்பதுதான் வேதனையான காரியம். இப்படியாப்பட்ட மனுஷனை என் கர்த்தர் தேடலை. ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, ஜனங்களுக்காக ஜெப கரிசனை உள்ளவனாய் அவன் உள்ளம் காணப்பட வேண்டும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். நீங்க வேதம் முழுக்க பாருங்க. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. சோதோம் குமாராவை அழிக்காதபடிக்கு கரிசனை கொண்டவனாய் தொடர்ச்சியாய் ஜெபிப்பதை அங்க பார்க்க முடியும். மோசே எடுத்தீங்கன்னா பல முறை ஆண்டோடைய பிரசன்னத்தில் விழுந்து ஜனங்கள் அழிக்கப்படாமல் ஜப கரிசனை கொள்வதை அங்க பார்க்க முடியும். நான் மனத்தாழ்மையா சொல்றேன், இந்த ஜப கரிசனை தான் எத்தனையோ பாரமுள்ள ஜபங்களை பிறப்பிக்கும். இந்த ஜப கரிசனை தான் மன்றாடி நிற்க வைக்கும். இந்த ஜப கரிசனை தான் இரவும் பகலும் ஆண்டோடைய பிரசன்னத்துல நம்மளை ஜெபிக்க வைக்குங்க. நெகேமியா நினைச்சிருந்தால் அவர் விட்டிருக்கலாம். ஆனால் ஜனங்களின் சிறுமையும் அலங்கம் எடுக்கப்பட்ட செய்தியும் கேட்கும் போது அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட பெரிய கரிசனை, ஐயோ என் ஜனங்கள், ஐயோ என் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கே, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த கரிசனை தான் 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடிக்க வைத்தது. எனக்கு மனத்தாழ்மையா சொல்றேன், இந்த கரிசனை இல்லாமல், தம்முடைய ஜனத்தின் மேல் கரிசனை இல்லாமல் உங்களால் ஜெபிக்க முடியாது. எஸ்தரை பாருங்க, பெரிய ராஜாத்தி, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல ஒரு பாதுகாப்பான இடம், சகல வசதியும் உண்டு. ஆனாலும் அவளுக்குள்ள அந்த பாரம் உருவாகும் போது, இந்த ஜனத்துக்காக நான் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எழும்பி நின்று அவள் மன்றாடுவதை அங்க பார்க்க முடியுங்க. அங்க பார்க்க முடியும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை, அழிவை நான் எப்படி சகிக்க முடியும்? இதாங்க கரிசனை. ஜனம் ஒரு பக்கம் அழியும் போது நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறீங்க பாத்தியா, அது கரிசனை கிடையாது. ஏதாவது ஒரு மூலையில ஜனங்கள் பாதிக்கப்படும் போது, ஊழியங்கள் பாதிக்கப்படும் போது, சபை பாதிக்கப்படும் போது, ஒரு கூட்டம் அழிக்கப்படும் போது உங்க உள்ளம் பாரம் கொள்ளுதா, கரிசனை கொள்ளுதா, ஐயோ அப்படி கரிசனை கொள்ளுதா, அந்த உள்ளம்தான் ஜெபிக்கிற மனுஷனுக்கு வேண்டும். கரிசனை இல்லாமல் ஜெபிக்கிற எந்த ஜபங்களையும் ஆண்டவருடைய பார்வையில் பெரிய ஜபங்களாய் காணப்படாது. இன்னும் சொல்லப்போனால் மதிப்பு மிக்க சரியான வயிற்று உள்ள ஜபமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணப்படாதுங்க. ஏதோ ஜெபிக்கணும், ஏதோ போகணும், ஜெபிக்கா விட்டால் மனசு ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னு போகின்ற கூட்டத்தின் மத்தியில இந்த கரிசனை கொள்கின்ற மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஜப கரிசனையோடு எழும்பி தேசத்துக்காக, அழுகின்ற மக்களுக்காக நீங்க நின்னு பாருங்க. மணிக்கணக்காய் ஜெபிக்க முடியும், நாலு கணக்காய் ஜெபிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்குன்னா முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தெரியல. ஏன்னா பாரம் இல்லை, ரெண்டா ஜப கரிசனை இல்லை. ஜப கரிசனை உள்ள மனுஷனுக்கு பாருங்க, அவனுக்கு நேரம் போதாது, அவனுக்கு நேரம் பத்தாது. ஏன்னா 1008 ஜப குறிப்புகள்
அவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த காரியம், இந்த காரியம், எந்த காரியம் என கரிசனை உள்ள மனுஷன், கரிசனை உள்ள மனுஷனுக்கு தான் பரலோகம் இறங்கி அந்த பாரத்தையும் கரிசனை உள்ள ஜெப குறிப்பையும் கொடுக்கும். சாதாரண மனுஷனுக்கு கொடுக்காது. யாருக்கு வெளிப்படுத்தப்படுனா ஜெப கரிசனை உள்ள மனுஷனுக்கு பரலோகம் இறங்கி ஜெப குறிப்பை கொடுத்து அனுப்புங்க. இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லு, இந்த காரியத்துக்காக புலம்ப சொல்லு அப்படின்னு சொல்லி பரலோகம் கொடுத்து அனுப்பும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். சிறப்பான ஜெப வீரனாய் மாறணுமா? நானும் மன்றாடி ஜெபிக்கிற மனுஷாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சியா, இல்ல ஜெபிக்கிற மனுஷாய் மாற வேண்டும் என்ற வாஞ்சியா? இன்னைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஜெப கரிசனை உள்ள உள்ளமாய் உங்க உள்ள மாறட்டும். மாத்தி பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷாய் நீங்க காணப்படுவீங்க. நான்காவது காரியம் பாருங்க. ஜெபிக்கிற மனுஷன் ஜெப ஆவியால் நடத்தப்படுகின்ற மனுஷன் இருப்பான். எடுத்து வாசிங்க. ரோமர் 8:26 வாசிக்க நம்ம கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஜெபிக்கிற மனுஷன் உள்ளம் முழுமைக்காய் ஆண்டோடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுத்திருப்பான். அந்த ஜெப ஆவி என்ன செய்யினா அனுதினமும் அவனை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கும். இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு ரொம்ப ஆசை, பிரதர் நம்ம நல்லா ஜெபிக்கணும் பிரதர். ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதாவது அந்த காலத்துல நாங்க போய் மலைக்கு மேல ஜெபம் பண்ணோம். அந்த காலத்துல அங்க உட்காந்து வனாந்தரத்தை ஜெபம் பண்ணோம். நாங்க அந்த காலத்துல இரவெல்லாம் ஜெபித்தோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இந்த காலத்துல நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? இந்த ஜெப ஆவி உங்களை நடத்த கூடுமானால், நல்லா கவனிச்சுங்க, இந்த ஜெப ஆவி உங்களை நடத்த கூடுமானால் ஜெப ஆவி குறையாது. நாளுக்கு நாள் உங்க ஜெப வாழ்க்கை எப்போதுமே பற்றி எரிகின்ற வாழ்க்கையா இருக்கும். ஏனென்றால் அந்த ஜெப ஆவிக்கு நீங்க செவி கொடுக்க ஆரம்பிக்கும் போது காலை தோறும் அவர் எழுப்புவார். சில நேரத்துல எதுக்கு ஜெபிக்கணும் தெரியாது, அவரே சொல்லி கொடுப்பார். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அவரே உங்களை நடத்துவார். நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. ஜெப ஆவி உங்க உள்ளத்தை நிரப்பி அவர் நடத்த விட்டு கொடுத்து பாருங்க, உங்க ஜெப வாழ்க்கையே மாறும். எசேக்கியேல பார்க்கும்போது எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் அற்புதமான ஒரு ஜெப அனுபவம் இருக்குங்க. எசேக்கியேல ஆண்டவர் தலைமயிரை பிடித்து வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக நிறுத்தி சகல காரியத்தையும் காட்டுவார். அதாவது தேவாலயத்தில் நடக்கிற அருவருப்பையும் காட்டினார். தேசத்துக்குள் நடக்கின்ற சகல அருவருப்பையும் காட்டி, மனுபுத்திரனே இதை கண்டாயா, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதுக்காக என் உள்ளம் பரிதவிக்குன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகின்ற சத்தத்தை அங்க கேட்க முடியுங்க. ஆவியான கொண்டு போய் பார்க்க கூடாத காட்சிகளை, அதாவது ஒருவனும் பார்க்க முடியாத அந்த ரங்கத்தில் செய்கின்ற எல்லா அருவருப்புகளையும் தேவ மனுஷனாகிய எசேக்கியேல் காட்டி ஜெபிக்க வைப்பதை அங்க பார்க்க முடியும். நான் மனத்தாழ்மையை சொல்றேன், ஒருவேளை ஜெப ஆவிக்கு நீங்க விட்டு கொடுத்தால், ஜெப ஆவி நடத்தப்பட உங்க உள்ளத்தை அர்ப்பணித்தால் பல ஜெப அனுபவத்துக்குள்ளாக அவர் நடத்துவார். கெத்செமனே தோட்டத்துல முகம் குப்புற விழுந்து ரத்த நாளங்கள் வெடிக்க அவர் ஜெபிக்க வைக்கலையா? யோசித்து பாருங்க. அந்த ஜபத்துக்கு சரியான பலத்தையும் அந்த ஜபத்துக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் ஆவியானவர் கொடுக்கலையா? ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க உள்ளம் ஜபத்தின் ஆவியால் நடத்தப்பட விட்டு கொடுங்க. அப்பதான் நீங்க ஜெபிக்கிற மனுஷனாய் திகழ முடியும். சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் வருது, அந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியாது, என்ன வார்த்தை போட்டு ஜெபிக்கிறேன்னு தெரியாது, எந்த வசனம் போட்டு ஜெபிக்கிறேன்னு தெரியாது, இல்ல எந்த முறையில ஜெபிக்கிறேன்னு தெரியாது. ஆனா ஜெப ஆவிக்கு மட்டும் உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா அவரை சரியாய் கைட் பண்ணி, இந்த மாதிரி ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி யுத்தம் பண்ணு, இந்த மாதிரி புலம்பு, இந்த மாதிரி போராடு, இந்த மாதிரி அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணு சொல்லி ஆவியானவர்
உங்களை கைட் பண்ணி கொண்டு போவதை நீங்க பார்க்க முடியும். சில நேரத்தில் உங்களால ஏன் ஜெபிக்க முடியும்னா, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. இதுல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன மூல அறிவு உண்டோ, அந்த காரியம் உண்டோ, தெரிஞ்ச காரியம் உண்டோ, அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பார்ப்போம், நேரம் போகாது, அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி நமக்காய் போர் அடித்து ஜெபத்தை விட்டுருவோம். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, பிதாவின் காரியத்தை அறிந்தவர் யார் என்றால் ஆவியானவர். பரலோகம் போடுகின்ற திட்டத்தை அறிந்தவர் ஆவியானவர். இன்னும் சொல்லப்போனால் பாதாள உலகத்தில் அசுத்த ஆவிகள் போடுகின்ற திட்டத்தை அறிந்தவர் யார் என்றால் ஆவியானவர். அந்த ஜெபத்தின் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது அவர் சகல காரியத்தையும் உனக்கு போதித்து, இந்த மாதிரி ஜெபத்தை இப்ப செய், இந்த மாதிரி ஜெபத்தை இந்த நேரத்தை செய், இந்த மாதிரி ஜெபத்தை இப்படி போராடி ஜெபம் பண்ணு, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணு சொல்லி அவர் நடத்தும் போது அந்த ஜெபத்துக்கான வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது தேசத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகத்தான எழுப்பலை பார்க்க முடியும். கண்டிப்பா முடியும். ஜெப ஆவியால் நடத்தப்பட்டு பாருங்க, ஜெப ஆவிக்கு விட்டு கொடுத்து பாருங்க, நீங்க சிறப்பான சரியான மகிமையான ஜெப மனுஷன் மாற முடியுங்க. கண்டிப்பா மாற முடியும். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடு வந்தாலும் சரி, இந்த ஆவியால் நீங்க நிரப்பப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபத்தின் ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது அதை மேற்கொள்ள முடியுங்க. கண்டிப்பாய் முடியும். சத்துரு வெள்ளம் போல வருவான், இவர் மட்டும்தான் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார். கொடியேற்ற முடியும், வெற்றி காண முடியும். ஜெபத்தின் ஆவியால் நடத்தப்படும் போது இன்னைக்கு என்ன செய்யறோம், ஏதோ நமக்கு தெரியுது, மழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோம், ஆத்திரம் தோத்திரம் போட்டு என் ஆத்மாவே கத்தரை முடிச்சிடும். இது ஜெபம் இல்லை. இவன் ஜெபிக்கிற மனுஷன் கிடையாது, இவன் ஜெப மனிதன் கிடையாது. ஆண்டவருடைய ஜெப வீரன் யார் என்றால், கர்த்தருடைய சிநேகிதன் யார் என்றால், கர்த்தருடைய ஜெப ஆவியால் எந்த மனுஷன் நடத்தப்படுகிறானோ அவன் தாங்க ஜெப மனிதன். நீங்க ஜெபிக்க ஆசைப்படுறீங்களா? கேளுங்க. பிதாவே, ஜெபத்தின் ஆவியால் நடத்தப்பட நான் விரும்புகிறேன். சகரியா 12:10 எழுதப்பட்டிருக்கும், கடைசி நாட்களில் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் பேசியிருக்கார். அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போமா? நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை, அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. இந்த விண்ணப்பத்தின் ஆவி இறங்கி வரும்போதுதான் தாம் பிள்ளைக்கு என்ன பாதிப்பு உண்டாகுமோ, அந்த வலி எப்படி இருக்குமோ, அடுத்த பிள்ளைக்கு உண்டாகும் போது அதே பாதிப்பு அதே வலியை அவர் மட்டும்தான் கொண்டு வருவார். அந்த பிரசன்ஸ்ல போயிட்டு மன பாரத்தோடு ஜெபித்து பாருங்க. அந்த பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டிருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச சில பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ சிறு பிள்ளைங்க கற்பழிக்கப்படுறாங்க. அதை பேப்பர்ல பார்க்குறீங்க, நியூஸா கேள்விப்படுறீங்க. இதை பார்க்க ஆரம்பிக்கும் போது என் பிள்ளை பாதிக்கப்பட்டால், என் குடும்பம் பாதிக்கப்பட்டால், என்னை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் எந்த வலி உண்டாகுமோ அந்த வலியை அவர் மட்டும்தான் உனக்குள்ள கொடுக்க முடியும். அந்த வலி ஏற்படும் போது உன்னையும் அறியாமல் மணிக்கணக்காய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்து, இறங்க மாட்டீரோ, இரக்கம் செய்ய மாட்டீரோ, என் தேவனே என் தேவனே நீங்க இறங்கிதான் ஆகணும் சொல்லி அழுது புலம்பி ஜெபிக்க முடியுங்க, ஜெபிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கின்ற மன்றாட்டு வீரனாய், கர்த்தருடைய இதயத்தை சுமக்கின்ற அவருடைய சிநேகிதனாய் உங்களால் மாற முடியும். ஜெப ஆவியால் நீங்க நடத்தப்பட்டு பாருங்க, நடத்தப்பட்டு பாருங்க. அடுத்தது 5வது காரியம், ஜெபிக்கிற மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, தரிசனம் கொண்ட உள்ளமாய் இருக்கும்.
தரிசனம் கொண்ட உள்ளமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்கமான தரிசனம் இல்லாத மனுஷர்கள் சீர்கெட்டு போவார்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஜெபிக்கிறவன் எப்போதுமே தரிசன பார்வையை உடையவன், தரிசன வார்த்தை உடையவன், தரிசனத்தின் செயல்பாடு உடையவன் தான் ஜெபிக்கிற மனுஷன். அவன் பார்வை எங்கிருந்து கடைசி வரையும் பார்க்கும். என் தேசத்தின் எல்லை எப்படி இருக்கு, என் தேசம் எப்படி இருக்கு, அதை குண்டான ஒரு தரிசனம் கொண்டவன் தான் இந்த ஜெபிக்கிறவன் உள்ளம் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தம்முடைய தேசத்தை குறித்த ஒரு தரிசனமற்ற மக்களாய் வாழ்வாங்க. பட்டணத்தை குறித்தோ தான் பிறந்த கிராமத்தை குறித்தோ எந்த ஒரு தரிசனமும் இருக்காது. தரிசனம் இல்லாத மனுஷனுக்கு அக்கறையான ஜபம் இருக்காதுங்க, முறையான ஜபம் இருக்காது. ஆனா தரிசனம் உள்ளவனை பாருங்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரையிலும் ஆண்டவருடைய பிரசனத்தை முழங்கால் படியிட்டு கதறி கொண்டிருப்பாங்க, புலம்பிக் கொண்டிருப்பான். அவன் ஜபங்கள் மாறாது, அவன் ஜபங்கள் ஒன்றும் கீழே விழாது. அந்த ஜபங்கள் யாரும் விழுத்த முடியாது. என்னோட தரிசனம் கொண்ட ஜபம் அது. தரிசனம் இல்லாத மனுஷன் பாருங்க, ஏனோதான் ஜபம் பண்ணுவான், கடமைக்கா ஜபம் பண்ணுவான். அந்த ஜபத்துல உப்பு சப்ப இருக்காது, எந்த ஒரு வல்லமையும் வெளிப்படாது. ஆனா தரிசனம் உள்ள ஜப வாழ்க்கை கொண்டவன் ஜப வீரன். அந்த தரிசனத்துக்காகவே ஆண்டவருடைய பிரசனத்தில் போராடி ஜபம் பண்ணுவான். பவுல் சொல்லுவாரு, நான் ஜபத்தில் போராடுவதை போல நீங்களும் போராடுங்கள். உண்மைங்க, என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், அதுக்காக கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கருப்ப வேதனைப்படுகின்றேன். அதாங்க ஜெபபாரம். அதான் தரிசனம் கொண்ட தலைவன் பவுலுடைய ஜெபபாரம். நீங்க உங்களுக்கு தரிசனம் இருக்கா? தேசத்தை குறித்தோ, வாலிபனை குறித்தோ, வாலிப தங்கையை குறித்தோ, சிறு பிள்ளையை குறித்தோ, இல்ல இயேசுவை அறியாத ஜனத்தை குறித்தோ, இல்ல சுவிசேஷத்தை குறித்தோ பாரம் இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் நுழையாத எத்தனை இடம் உண்டு, ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்லாத எத்தனை பகுதி உண்டு. இந்த பகுதிக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் போக வேண்டுமானால், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் நமக்கு தரிசனம் வேணும்ல. நார்த் இந்தியாவில் ஊழியம் பண்ணுகின்ற தேவதாசன் என்ற அற்புதமான ஒரு மிஷன் உண்டு. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தரிசனம். அந்த மக்கள் பார்க்கும்போது கையில வில்லும் அம்பும் வைத்திருப்பார் என்று. இவர் அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அதே போல அந்த மக்களை கண்டடைந்தார். பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். காரணம் தெரியுமா? அவருக்குள்ள வைக்கப்பட்ட அந்த தரிசன ஜெபம். அந்த தரிசனத்தில் ஏற்படுகின்ற தாக்கம் ஜபங்களாய் வெளிப்படுங்க. ஜெபிக்கிற மனுஷன் எப்படியாப்பட்ட உள்ளம் கொண்டவனாய் இருப்பானா? ஜெப தரிசனம் உள்ள உள்ளம் கொண்டவனாய் இருப்பான். நான் மன தாழ்மையோடு சொல்றேன், தரிசனம் இல்லாதவன் அவன் வாழ்க்கையில ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருக்காது. சரியான ஜெப வாழ்க்கை மேற்கொண்ட மனுஷன் இருக்க முடியாது. ஏனால் அவன் சீர்கெட்டவனாய் இருப்பான். நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணலாம், சமயம் கிடைக்கும் போது உபவாசம் பண்ணலாம். நேரம் கிடைச்சா இரவு ஜெபத்துக்கு போகலாம், சமயம் கிடைச்சா உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணலாம். அவனுக்கு சமயம் கிடைக்கணும். ஆனா தரிசனம் உள்ள மனுஷன் பாருங்க, அதுக்காகவே நேரத்தை ஒதுக்குவான், அதுக்காகவே சமயத்தை ஒதுக்குவான், அதுக்காகவே இரவு நேரங்களில் அவன் தூங்காமல் அந்த தரிசனத்துக்காகவே அவன் போராடி ஜெபம் பண்ணுவான் பாருங்க. இன்னைக்கு மனத்தாழ்மையோடு உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. நான் முதலாவது சொன்னேன், ஜெபிக்கிற மனுஷன் ஜெப அனல் உள்ளவனாய் இருப்பான். ரெண்டாவது சொன்னேன், அவன் ஜெபம் பாரம் கொண்டவனாய் இருப்பான். மூணாவது சொன்னேன், ஜெப கரிசனை உள்ளவனாய் இருப்பான் என்று. நான்காவது சொன்னேன், ஜெப ஆவியால் நடத்தப்படுகின்றவனாய் இருப்பான் என்று. ஐந்தாவது சொன்னேன், ஜெப தரிசனம் உள்ளவனாய் இருப்பான். உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க பிரதர். ரொம்ப காலங்கள் இந்த பூமியில வாழ முடியாது. நான் ஒன்று சொல்றேன்,
இந்த ஒரு வாழ்க்கை தான் ஆண்டோடைய பிரசன்னத்துல கர்த்தருடைய பாரத்தை உணர்ந்து நம்ம அழுது புலம்பி ஜெபிக்க முடியும். ஒருவேளை பரலோகம் போனால் வேதம் சொல்லுது, அங்க எஜமானின் சந்தோஷம், அவருடைய சந்தோஷம் மட்டும்தான் அங்க இருக்கும். அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் ஆண்டவருக்காக அழிந்து போகின்ற விலையேறப்பட்ட ஆத்துமக்களுக்காக நம்ம அழுது புலம்பி கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்க முடியும். உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்க, ஜெபத்துக்காக அர்ப்பணித்து பாருங்க. இந்த 5 குணங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாய் வெளிப்படும். எங்களோடு இணைந்து எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? கண்களை மூடுவோமா? இந்த செய்தியை பார்க்குற உங்களா சொல்றேன், கண்களை மூடி என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. காலங்கள் கொடிய காலங்கள், இருளான தேசத்தையும் காரிலானது ஜனத்தையும் மூடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல முழங்கால் படியிட்டு மன்றாடி ஜெபிக்கிற மனுஷனை என் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறீர். அப்படி ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள ஜெப ஆனல் எப்போதுமே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஜெப பாரமுள்ள மனுஷனாய் அவன் காணப்பட என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஜெப கரிசனை கொண்டவனாய் அவன் காணப்பட ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. ஜெபத்தின் ஆவியால் நடத்தப்படுகிறவனாய் அவன் காணப்பட பரிசுத்தம் உள்ள என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. எப்போதுமே ஜெப தரிசனம் உள்ளவனாய் அவன் எழும்பி நின்று ஜெபம் பேச்சாகவும் ஜெபம் மூச்சாகவும் மாறத்தக்கதாய் என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இப்படியாப்பட்ட ஜெப கிருபையால் ஜெப வாஞ்சியால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவன் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போன மக்களை என் ஆண்டவர் தட்டி எழுப்புங்கப்பா. தள்ளாடி கொண்டிருக்க முழங்காலை என் ஆண்டவர் உறுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபை இறங்கி வருவதாக. இன்னும் தேசத்துக்காய் அழிந்து போகின்ற மக்களுக்காய் திறப்பு நின்று போராடி ஜெபிக்க வேண்டிய கிருபை இறங்கி வரட்டும்பா. இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைங்க மேல இந்த கிருபை இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே சிறுக்காய் எமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை, அடுத்த ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கையில ஆண்டோடைய பிரசன்னத்துல அவர் பாரத்தை சுமந்து கண்ணீர் விட முடியும். அடுத்த ஒரு வாழ்க்கை கிடையாது. ஜெபத்துக்காக அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யட்டும். God bless you.